ஏப்ரல் மாசத்துல நம்ம சொன்ன பெரும்பாலான போன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நாள்லயுமே லான்ச் ஆக போகுது. இதே மாதிரி மே மாசத்துல எக்கச்சக்கமான புது புது மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்படி என்னென்ன மொபைல்ஸ் வருது பாப்போமா? எப்பவுமே அப்கமிங் மொபைல்ஸோட லீக்ஸ் ரூமர்ஸ் லான்ச் கன்ஃபார்ம் ஆச்சு இல்ல லான்ச் பண்ணிட்டாங்க இல்ல லான்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா நம்மளுடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போற அப்கமிங் மொபைல்ஸ்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 HD அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது போன மாசமே சொல்லியிருந்தோம் ஏப்ரல்ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே இந்த மாசத்தோட கடைசியில லான்ச் ஆக போகுது. இன்னும் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் கமிங் சூன் அப்படின்னு சொல்லி இமேஜஸ் எல்லாமே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொபைல் வந்து எல்லாமே நல்லா தான் பட் யூனிசாக் SC9863A1 அப்படிங்கிற ஒரு ஸ்மாரான ப்ராசஸர்ல வந்து எடுத்துட்டு வர போறாங்க. என்ன பிரைஸ்க்கு வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்தியன் பிராண்டான லாவால இருந்து ரெண்டு போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. லாவா பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரா தொடர்ந்து மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லாவா அக்னி 2 5G அப்படின்னு ஒரு மொபைல் போனும் லாவா 1X 5G அப்படின்னு ஒரு மொபைல் போனும் லான்ச் பண்ண போறாங்க. இதுல லாவா அக்னி 2 5G பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 1080 ப்ராசஸரோட ஒரு 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி லாவா 1X 5G ஓட ஸ்பெக்ஸ் வந்து பெருசா ரிவீல் ஆகல. ஆனா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு சூப்பரான 5G மொபைலா லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெண்டு மொபைலுமே மே மாசத்துல லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள பார்த்தா IQ ல இருந்து Z7 Pro அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல Snapdragon 782 அப்படின்னு ஒரு புது ப்ராசஸரோட 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து 25000 ரூபாய்க்குள்ளேயே Realmeயோட 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Realmeயோட 11 Pro Plus. அது கூடவே 11 Proவும் லான்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. இதுல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டைமும் கர்வ்டு டிஸ்ப்ளேயோட கொடுக்க போறாங்க. அது போக 200 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட்டோட MediaTek Dimensity 7000 சீரிஸ் ப்ராசஸர் வந்து கொடுக்க போறாங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போக 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மொபைல் போன்ஸோட லான்ச் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. நிறைய வரப்போகுது. ஏன் இவ்வளவு மொபைல்ஸ் வந்து 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள வருது அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆனது எல்லாமே 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால தான் இவ்ளோ லான்ச்சஸ் வந்து பிளான் பண்றாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் Samsung Galaxy F54. இதே இது M54 ஆவும் லான்ச் ஆகும். பட் F54 ஃபர்ஸ்ட் வருதா இல்ல M54 ஃபர்ஸ்ட் வருதா அப்படின்னு தெரியல. ஏப்ரல் லாஸ்ட் இல்லனா மே ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல Exynos 1380 ப்ராசஸரோட 108 மெகாபிக்சல் கேமராவோட 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் போட 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து OnePlusல இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படினா OnePlusoட Nord 3. இந்த மொபைல் கன்ஃபார்மா மே மாசத்துல வந்து லான்ச் ஆக போகுது. இதுல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 9000 ப்ராசஸரோட ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைலா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து Pocoல இருந்து ரொம்ப அதிக எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியது Poco F5 5G. ஆல்ரெடி ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போச்சு. அதுக்கு அப்புறம் ஏப்ரல் எண்ட்ல லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போச்சு. இப்போ மே மாசத்துல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி பிஸ் சர்டிபிகேஷன் எல்லாமே இந்தியால கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண Redmi Note 12 Turbo தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அங்க வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணதுனால இந்த மொபைலோட எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 7 Plus Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இது Snapdragonோட 8 Plus Gen 1 ப்ராசஸருக்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள கண்டிப்பா மே மாசத்துல இந்தியால லான்ச் ஆக போகுது. அடுத்து Motoவோட H40 சீரிஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இதுல ஃபர்ஸ்ட் மொபைலா Moto H40 வந்து மே மாசத்துல லான்ச் பண்ண போறாங்க. இதுல MediaTek Dimensity 8020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட ரியர்ல 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட எடுத்துட்டு வர போறாங்க. அது போக 4400 mAh பேட்டரி கெபாசிட்டி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப ஒரு ஸ்லிம்மான மொபைலா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து Realmeயோட GT சீரிஸ்ல இருந்து ரெண்டு மொபைல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. Realme GT Neo 5, Realme GT Neo 5 SE. இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 7 Plus Gen 2 ப்ராசஸரோட 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு செம்மையான மொபைலா இருக்க போகுது. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை மட்டும் கம்மி பண்ணி SE வெர்ஷனா எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்தியால லான்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த ரெண்டுமே மே மாசத்துல இந்தியால எதிர்பார்க்கலாம். அடுத்து IQோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல Neo 8 சீரிஸ் மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. இதுலமே ரெண்டு மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. IQ Neo 8, IQ Neo 8 Pro. இந்த மொபைல்ல MediaTek Dimensity 9200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்க போறாங்க. இந்த ப்ராசஸரோட ஆன்டிடோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 13,68,000 வருது. அவ்வளவா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நிறைய பேர் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மொபைல் ஒரு செம்மையான மொபைலா 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல கடைசியா Googleோட Pixel 7a. இந்த மொபைலுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. 6a வாங்கலாமா இல்ல 7a வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த மொபைல்ல Google Tensor G2 சிப்போட 64 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட்டோட 90 Hz OLED
டிஸ்பிளேயோட அலுமினியம் ஃப்ரேமோட ஒரு வேற லெவல் மொபைலா இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 40,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் கன்ஃபார்மா இந்தியால மே மாசத்துல லான்ச் ஆக போகுது. அதனால கூகுள் பிக்சல் சீரிஸ்ல இருந்து ஏதாவது மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போனை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் அடுத்த மாசத்தோட அப்கமிங் மொபைல்ஸ். இந்த மொபைல்ஸ்ல நீங்க ஏதாவது மொபைல் போனுக்காக வெயிட் பண்றீங்களா? அப்படி வெயிட் பண்றீங்க அப்படின்னா என்ன மொபைல், என்ன ரீசன்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது அப்கமிங் மொபைல்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அது என்ன மொபைல், அதுல என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.